Hyundai இன்னைக்கு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணப்பட்ட அல்கசாரை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோம்னா லேட்டஸ்ட் கிரெட்டா கிட்ட இருந்து டிசைன் லாங்குவேஜ் எவ்வளோ தூரம் அது இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா ஹெட் ஷேப்டா எல்இடி டேடம் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா புது எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து புது டார்க் க்ரோம் ஃபினிஷில் இருக்கிற ரீடிசைன் பண்ணப்பட்ட க்ரில் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம பார்த்தோன்னா Hyundai லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து ஸ்கிட் பிளேட் வந்து புதுசு. ஈவன் லோவர் பம்பர் செக்ஷனில் இருக்கிற அந்த ஏர் டேக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதுசு. பானட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். ஸோ அந்த கிரெட்டாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து இருக்குது. அப்புறம் புது டைமண்ட் கட் ஃபினிஷில் இருக்கிற 18 inch அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அப்புறம் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா பழைய அல்கசார் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி 60 mm வந்து லென்த் அதிகம். ஆனால் வித்து வந்து பார்த்திங்கன்னா 10 mm கம்மி. ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 35 mm அதிகம். ரூஃப் ரெயில் கூட நம்ம சேர்த்தோம்னா ஸோ டோ ஹேண்டில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் புது ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் டைப் ரூஃப் ரெயில்ஸு. ஸோ ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குவார்டர் பேனல் எல்லாமே சேம் தாங்க. அல்கசாரில் இருக்கிற மாதிரி டிசைனில் சைட் ப்ரொஃபைல் ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் உங்களுக்கு டோர் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் சீல்ஸ் வந்து பார்க்க நல்ல ஸ்போர்ட்டியாக ஃபினிஷில் இருக்கிற மாதிரி ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் புது கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு புது கலர் ஸ்கீம். மொத்தம் வந்து 9 கலர்ஸ், 8 சிங்கிள் டோன், ஒரு டுவல் டோன் கலரு. ஸோ ரியலில் வந்து பார்த்திங்கன்னா புது எல்இடி டெயில் லாம்ப் இருக்குது. கனெக்டட் டெயில் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெயில் லாம்போட கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசு. அப்புறம் ஷார்க் ஃபின் ஆண்டனா பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பாய்லரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் புதுசு. அதில் வந்து ஹை மோட்டட் ஸ்டாப் லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பூட் ஸ்பேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய அல்கசாரில் இருக்கிற மாதிரி இப்போ நீங்கள் வந்து சிக்னேச்சர் ட்ரிம் டர்போ பெட்ரோல் வேரியண்ட் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த வண்டியில் ரியரில் இருக்கிற ஸ்கிட் லைட் வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட்லி பிராண்ட் நியூஸ். ஏன்னா பம்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ட்வின் எக்ஸாஸ்ட் பைப் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வண்டி எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லைங்க, இன்டீரியரில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய வண்டி ஆல்ரெடி லோடடு. அதிலிருந்து இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து போஸ் ஆடியோ சிஸ்டம் பார்த்துட்ருக்கீங்க. ஈவன் டோ பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் டச் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வென்டிலேட் ஃபங்க்ஷன் இருக்குது. சீட்ஸ்க்கு டிரைவர் சீட்டுக்கும் இருக்குது, ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்டுக்கு வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய திங்ஸ் வந்து வச்சுக்கிற மாதிரி நிறைய ஏரியாஸ் வந்து இருக்குது. ஸோ 8-way பவர் ஸ்டெபிலிட்டியோட உங்களுக்கு சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டை டிரைவருக்கும் ஓகே, ஃப்ரண்ட் கோ பேசஞ்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் சிஸ்டம் தான். அப்புறம் சிமிலர் டெக்னாலஜி ஆக்சுவலி. அப்புறம் புஷ் பட்டன் ஸ்டாப் வந்து இருக்குது. இந்த வண்டியில் மெயினாக வந்து டிஜிட்டல் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து வண்டியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக ஜஸ்ட் நீங்கள் வந்து டச் பண்ணிங்கனாலே போதும் ஹேண்டில். அப்புறம் வந்து உங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடில் வந்து நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் வாட்சையோ ஸ்மார்ட் ஃபோனையோ வந்து வச்சிங்கனாலே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் புது டுவல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரௌன் ஃபினிஷ் ப்ளஸ் நேவி ஃபினிஷ் இருக்கிற மாதிரி, நேவி ப்ளூ ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேடல் ஷிஃப்டிங் ஃபங்க்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நைஸ். ஸ்டீரிங் வீல் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. கன்சோல், இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து 10.25 inch கன்சோலு. அதை வந்து ஒரு 10.25 inch டச்ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கூட இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சீம்லெஸ்ஸாக ஒரு இன்டிகிரேட் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து லோடு பார்க்குறது பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டோட்டலாக வந்து 3 ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது, 3 ட்ராக்ஷன் மோட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு டச் டைப்பில் இருக்கிற மாதிரி வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பழைய அல்கசாரிலேருந்து இருக்கிற விஷயங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் சென்டர் கன்சோலில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிரஷ்ட் அலுமினியம் ட்ரிம் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் மெட்டீரியலாக இருக்கிறதுனால பழைய வண்டி விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ரீமியமாக இருக்குது இந்த வண்டி. அட்லீஸ்ட் டச் அண்ட் ஃபீல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா. அப்புறம் எலக்ட்ரோக்ரோமிக் இன்சைட் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் SOS ஃபங்க்ஷன், எமர்ஜென்சி அலர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சன்கிளாஸ் ஹோல்டர் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. பழைய வண்டியில் இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து டுவல் பிரெயின் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஏரியான ஒரு ஃபீல் கொடுக்குறக்காக பழைய வண்டி மாதிரி இந்த வண்டியிலும் 6 சீட்டர் வேரியண்ட் இருக்குது, 7 சீட்டர் வேரியண்ட் இருக்குது. பட் புது புது ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஹைலைட்டு. ஸோ ரியரில் நம்ம பார்ப்போம். ஸோ ரியரில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டியில் இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சன்ஷேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதாவது நீங்கள் வண்டிக்குள்ளே போயிட்டு ஒரு 10 விதமான சவுண்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஃபீல் குட்டாக வந்து நீங்கள் கேபின்குள்ளே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா. அப்புறம் இன்னொரு பெரிய அப்டேட் வந்து மெயினாக நம்ம ரியர்லேருந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், தை சப்போர்ட் வந்து அட்ஜஸ்டபிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. சிட்ரோன் பசாட்டில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ், ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சரு. இதில் வந்து செகண்ட் ரோவில் வந்து உங்களுக்கு
வென்டிலேட்டர் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் ஒரு ட்ரே மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டபுள் ட்ரே வந்து நீங்கள் நிறையா விஷயங்கள் வச்சுக்கலாம். மெயினாக லேப்டாப்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரியரில் வந்து ஏசி வென்ட்ஸ் இருக்குது, சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கேபின் ஃபுல் வியூ வந்து பார்த்துட்ருக்கீங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான கேபின் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி கேபினில் எந்த விஷயம் இல்லை. ஃபோல்டபுள் ஆர்ம்ரெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ரியர் ரோக்கு வந்து நீங்கள் போகணுன்னா அந்த ஃபோல்டபுள் ஆர்ம்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் தூக்கி விட்டு போகலாம். அப்புறம் ஹெட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, ஹெட்ரெஸ்ட்டோட ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லைக் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஒரு சைட் சாயிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஹெட்ரெஸ்ட், இந்த ஃபோல்டபுள் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எடிட்டர் பார்த்துட்ருக்கீங்க, அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பின்னாடி தேர்ட் ரோவில் உட்காராரு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அவர் வந்து 6 feet 1 inches, அவர் நல்ல டாலான பர்சனு. அவரால் கண்டிப்பாக தேர்ட் ரோவில் உட்காரவே முடியாது. பட் அதை விட நீங்கள் ஹைட் கம்மியாக இருக்கீங்கனாலும் இந்த வண்டியில் தேர்ட் ரோ வந்து உங்களுக்கு உட்காரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். மெயினாக வந்து நீங்கள் லாங் ட்ரைவ்ஸ் போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க அட்ரஸ் பண்ணலை. அது ஒரு லைக் நான் எதிர்பார்த்தேன் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வந்து ரியர் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க தேர்ட் ரோ ஸ்பேஸ்ன்ட்டு. பட் பண்ணலை அன்ஃபார்ச்சுனேட்லி. பின்னாடி வந்து சிம்பிளாக சொல்ல போனால் கிட்ஸ் உட்காரலாங்க, அவ்வளோதான். நல்லா க்ரோன் அப் அடல்ட்ஸ் உட்காரதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டர்போ பெட்ரோல் பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் 15 லட்சம். அதே மாதிரி டீசல் பேஸ் மேனுவல் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 லட்சம். இந்த 2 ப்ரைஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க எக்ஸ்ஷோரூம் இன்ட்ரோடக்டரி. இது எல்லாம் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வீல் பேஸ் லென்ஸ் சேம் தாங்க, சேம் 2760 mm தான். இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தோன்னா சேம் 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல், 1.5 லிட்டர் டீசல் என்ஜின் இருக்குது. டர்போ பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 120 PS மேக்ஸிமம் பார் 253 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. டீசல் வந்து பார்த்திங்கன்னா 116 PS 250 Nm, பழைய வண்டி மாதிரி தான். அப்புறம் டிரான்ஸ்மிஷன் படி பார்த்தோம்னா டர்போ பெட்ரோலுக்கு 6 ஸ்பீட் மேனுவல், ஒரு 7 ஸ்பீட் டிசிடி இருக்குது. டீசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல், ஒரு 6 ஸ்பீட் டாப் மோட்டர் 80 இருக்குது. 6 ஸ்பீட் எம்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டர்போ பெட்ரோலில் கிளைம் மைலேஜ் வந்து 17 km/L. இதுவே வந்து டிசிடிக்கு வந்து 18 km/L. 6 ஸ்பீட் எம்டி டீசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20.4 km/L. 6 ஸ்பீட் 80 டீசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18.1 km/L, அதாவது கிளைம் மைலேஜ். இந்த வண்டியில் பார் வாக்கிங் டிவைஸ் இருக்குங்க. அதாவது நீங்கள் பின்னாடி செகண்ட் ரோல்லேருந்தே வந்து நீங்கள், அதாவது ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைடில் இருக்கிற சீட்டை வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கலி நீங்கள் வந்து முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்ல விஷயம். ஈவன் டிரைவர் கூட அதை வந்து மூவ் பண்ணலாம். அப்புறம் 8-way பார் ஸ்டெபிலிட்டி வந்து பேசஞ்சர் சீட்டுக்கு வந்து இருக்குது. அப்புறம் டிரைவருக்கு வந்து பார் சீட் கூட வந்து மெமரி ஃபங்க்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் கீ நான் சொன்னேன், அது புது ஃபீச்சர். அது வந்து அப் டு 3 டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது மூலியமாக வந்து 7 டிவைசஸ் வந்து ஒரே டைமில் வந்து லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் போக 70க்கு மேலே ப்ளூ லிங்க் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 270 எம்பெடட் VR கமாண்ட்ஸ் வந்து இருக்குது இந்த வண்டியில். இங்கிலீஷ் கமாண்ட்ஸ் கொடுக்கலாம். 135 ஹிந்தி வாய்ஸ் கமாண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து நேவிகேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் UI டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 10 ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் 2 இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸ்லையும் வந்து இருக்குது. இதெல்லாம் போக ஆம்பியன்ட் லைட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இருக்குது. பேனரோமிக் சன்ரூஃபே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் எனேபிள் தான் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜர் ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லை, செகண்ட் ரோக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் வந்து இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது, 3 ட்ராக்ஷன் மோட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஐடில் ஸ்டாப் ஃபங்க்ஷனும் இருக்குது, கொஞ்சம் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. மொத்தம் 70க்கு மேற்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் வந்து புதுசாக வந்து லெவல் 2 ADAS ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் சென்ஸ் டெக்னாலஜி மூலியமாக அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், அவாய்டன்ஸ் அசிஸ்ட், லேன் கீப் அசிஸ்ட், டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங், சரௌண்ட் வியூ மானிட்டர், இது எல்லாமே வந்து எனேபிள் ஆகுது. இது எல்லாம் போக 40 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குங்க. 6 ஏர் பேக்ஸ் இல்லாமல் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், 4 டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஹைலைனில் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நைஸ். 3 வருஷம் இல்லை வந்து அன்லிமிட்டட் கிலோமீட்டர் வாரண்ட்டி, ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ரோட் சைட் ரெசிஸ்டன்ஸோட. அப்புறம் 5 வருஷம் ரிப்பேர் பேக்கேஜ், 5 வருஷம் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் பேக்கேஜ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணுங்க மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஆப்ஷனலாக 7 years எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து இருக்குது. டோட்டலாக வந்து 46 ஆக்சசரிஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டீசெண்டான ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்டேட்ஸை. இந்த வண்டியோட டிரைவ் ரிவ்யூ சீக்கிரம் வருது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் தமிழ் வீடியோஸ், கார் அண்ட் பேக் இண்டஸ்ட்ரி, நம்ம இந்தியன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியிலேருந்து விஷயங்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால்.